நம்மளுக்கு பைல்ஸ் அப்படி இல்லைன்னா மெடிக்கல் லாங்குவேஜில் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது எப்போ வரும், எதனால வருது? அந்த ஆசன வாய்க்கு மேலே இருக்கிற பகுதியிலையும் கீழே இருக்கிற பகுதியிலையும் வாஸ்குலர் குஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்டர்னலா இருக்கும் போது அந்த வாஸ்குலர் குஷன்ஸ் ரொம்ப பெருசாகி வீக்கமாகி அந்த பைல்ஸ் வரும்போது என்ன ஆகும், அது உள்ளேருந்து வெளியில ஒரு டங் மாதிரி ப்ரொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்டர்னலா நம்மளுக்கு பைல்ஸோ ஹெமராய்ட்ஸோ வந்து அது எப்படி பார்க்கணும்னா நல்ல உருண்டையா ஒரு பாயில் மாதிரி இல்லை கிரேப்ஸ் மாதிரி உருண்டையாக வாய்ப்பு இருக்கு. நம்மளோட குடல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த குடல் பகுதி வந்து பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற ஒரு இன்வாலண்டரி மோஷன், அது நம்மளுக்கு அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. உங்களோட இன்டெஸ்டைனும் உள்ளுக்குள்ளேயே அந்த வேவ்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த சாப்பிட்ற சாப்பாடை வேஸ்ட் ப்ராடக்ட்ஸோட இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக மலச்சிக்கல் அந்த ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் போகும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த இரத்த குழாய் அந்த வெசல்ஸ் ஆகட்டும் வீக்கமாகும். அது வீக்கமாகிறது மட்டும் இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் டிகிரின்னு நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு டிஷ்யூ வந்து ப்ரொலாப்ஸ் ஆகும். அந்த உள்ளே தான் அந்த ப்ரொலாப்ஸ் இருக்கும், அது வெளியில் தெரியாது. இப்போ தேர்ட் டிகிரினா என்னன்னா, நீங்கள் மலச்சிக்கலோட மோஷன் பாஸ் பண்ணும்போது அந்த ப்ரொலாப்ஸ் டிஷ்யூ நல்ல கீழே மோஷனோட அது புல்லாகி கீழே வரும். அது நீங்கள் உங்கள் ஃபிங்கரால் மட்டும் புஷ் பண்ணும் போது தான் அது மேலேயே உள்ளே போகும். ட்ரீட்மெண்ட் என்ன உங்கள் டாக்டர் ஆஃபர் பண்ணுவாங்க, எல்லா வாட்டியும் சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்னு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களோட ஹோம் ரெமெடிஸ், அதாவது வீட்லேயே உங்களால் என்ன பண்ண முடியும் இல்லை மெடிசன்ஸ் யூஸ் பண்ணுறது, தட்ஸ் கால்ட் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறது தான் ஹெமராய்டெக்டமி. இந்த டிஷ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு ஒரு ஃபோர்செப்ஸால் அந்த டிஷ்யூவை புல் பண்ணி ஸ்கேல்பெல்லால் அந்த டிஷ்யூவை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொலாப்ஸ் டிஷ்யூ வெளியில் வந்ததுக்கப்புறம் இது ஹெமராய்டெக்டமின்றது ஓப்பனாக நம்ம ஸ்கேல்பல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது இல்லையா. இதுவே இப்போ ரீசெண்டில் நான் சொன்ன மாதிரி லேசர்லையும் பண்ணுவோம். ஏனல் கெனாலுக்குள்ளே அந்த லேசர் பீமை நாங்கள் உள்ளே அமைச்சு அந்த ஹெமராய்ட்ஸோட பிளட் சப்ளையை கட் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த வீடியோவில் நான் குயிக்காக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ் வித் பைல்ஸ் ஆர் ஹெமராய்ட்ஸ்னால கஷ்டப்படுறவங்களுக்கு நான் இப்போ குயிக்காக ஒரு ரீகேப் பண்ண போகிறேன். ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம பைல்ஸ் பற்றி பேச போகிறோம். இந்த டாப்பிக்கை நான் எடுத்தாலே நிறைய பேர் என்கிட்ட வரத்துக்கே இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போகிறதுக்கே ரொம்ப சங்கோச்சப்படுவாங்க. அது ப்ரெக்னென்ட் மதர்ஸாக இருக்கட்டும் இல்லை நார்மலாக ப்ரெக்னன்சி இல்லைனாலும் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை உண்டு. ஆனால் வெளியில் வந்து பேசுகிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறது, நம்ம ஒன்ஸ் நம்ம ப்ராப்ளம் பற்றி ஒரு பிரச்சனை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அதோட நார்மல் அனாட்டமி எப்படி இருக்கும்னு தெரிஞ்சால் தான் நம்ம அந்த பிரச்சனைக்கான தீர்வு காரணம் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்டையர் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 1. நம்பர் 2, பைல்ஸ் எதனால வருதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். 3வது, சப்போஸ் பைல்ஸ் வந்ததுன்னா உங்கள் டாக்டரை எப்போ அணுகணும்னு தெரியணும். 4வது, உங்கள் டாக்டர் என்னெல்லாம் ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், பைல்ஸை நம்மளால் ப்ரிவென்ட் பண்ண முடியுமா, அது வராமல் தவிர்க்க முடியுமான்றதை பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜாமி, மகப்பேர் மற்றும் ஃபீட்டல் மெடிசன் கன்சல்டன்ட் அட் சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர், டி நகர். இப்போது நம்ம டைஜஸ்டிவ் ப்ராசஸ் பற்றி பார்க்கணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்ற ஒரு ஆகாரம் இருக்கு இல்லையா, நம்ம ஒரு மீல் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது எங்கே போகுதுன்றதை நம்ம ஃபஸ்ட் பார்க்கணும். நம்ம சாப்பிடும் போது ஃபஸ்ட் நம்ம வாய் வழியாக போகுது. ஸோ வாயிலேருந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபுட் பைப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஈசோஃபேகஸ்ன்றது நாங்கள் மெடிக்கலாக சொல்கிறது. ஸோ வாயிலேருந்து ஃப்ரம் மவுத் த ஃபுட் ட்ராவல்ஸ் அலாங் த ஃபுட் பைப் அண்ட் தென் இட் ரீச்சஸ் த ஸ்டமக். வயிற்று பகுதியில் ஸ்டமக், அண்ட் அந்த ஸ்டமக்கில் டைஜஸ்டிவ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஃபுட் வந்து நம்மளோட இன்டெஸ்டைன்ஸ்க்கு போகும். நம்ம எல்லாருமே சயின்ஸ் கிளாஸில் படிச்சிருக்கோம். அந்த குடல் பகுதின்றது 2 விதப்படும். 1 is small intestine, the other is large intestine. இப்போ சிறுகுடல் பெருக்குடல் நம்ம சொல்லுறது, சிறுகுடலில் தான் ஃபஸ்ட்டு அந்த ஃபுட்டு போய் ஃபுல்லாக டைஜஸ்டிவ் ப்ராசஸ்க்கு என்டர் ஆகும். அண்ட் அந்த சிறுகுடல் நம்ம பெருக்குடலோட அட்டாச் ஆகிற இடம், அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அதுக்கு பேர் தான் சீக்கம் அப்படின்னு சொல்கிறது. அந்த சீக்கம் வந்து ரைட் சைட் ஆஃப் த பாடியில் இருக்குது, உங்கள் இடுப்போட ரைட் சைடில். அந்த சீக்கம்
ஃபர்ஸ்ட் பவுச். அது பக்கத்திலேயே அந்த சீக்கம் பக்கத்திலேயே ஒரு ஆர்கன் இருக்குது, அது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பெண்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஒரு சின்ன டிஷ்யூ மாதிரி பக்கத்தில் இருக்கும். அந்த அப்பெண்டிக்ஸ் இன்ஃப்ளேம் ஆனால் என்ன ஆகுன்றதை நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போது அந்த சீக்கம்லேருந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட் வந்து மேலே போகும். அதுக்கு பேர் அசெண்டிங் கோலான்னு சொல்லுவோம். அந்த பெருக்குடல்லே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெருக்குடலே மேலே போகிற பகுதி ரைட் சைடில் இருக்கும். அந்த ரைட் சைடில் வேறு என்ன இருக்குது? உங்கள் லிவர் இருக்குது. ஸோ லிவரில் அது ஒரு டேர்ன் பண்ணும். அந்த டேர்ன் பண்ணுற இடத்துக்கு பேர் ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர் அப்படின்னு சொல்லுவோம். ஹெப்பாட்டிக்னா லிவர், ஃப்ளெக்ஷர்னா டேர்ன் பண்ணுற இடம். ஸோ அந்த ஹெப்பாட்டிக் ஃப்ளெக்ஷர் ரைட் சைடில் லிவர் டேர்ன் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வரும். அந்த ஸ்ட்ரெயிட்டாக வர இடத்துக்கு பேர் டிரான்ஸ்வர்ஸ் கோலான்னு சொல்லுவோம். அந்த டிரான்ஸ்வர்ஸ் கோலன் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பாடியோட மிட்லைனில் வந்து லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகிற இடத்துல ஸ்ப்ளீன் இருக்குது. ஸோ அதுக்கு பேர் ஸ்ப்ளினிக் ஃப்ளெக்ஷர். ஸோ லெஃப்ட் சைடில் அது டேர்ன் ஆகி கீழே வரும்போது அதுக்கு பேர் டிசெண்டிங் கோலானும், கடைசியில் அது போகிற உட்கார இடம் வந்து சிக்மாய்டாக தான் லாஸ்ட் பார்ட். அந்த சிக்மாய்ட்லேருந்து ரெக்டம்னு போய் முடியும். ஸோ இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து யூரின் போகிற பேசேஜ் போய் ஹோல்ட் ஆகுது, யூரினரி பிளாடர்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி மோஷன் கம்ப்ளீட்டாக அந்த ஃபுட்டில் இருக்கிற நியூட்ரிஷன் எல்லாம் அப்சர்வ் பண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா அந்த ப்ராடக்ட்ஸ், வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அந்த மோஷன் மெடிக்கல் லாங்குவேஜில் ஃபீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மோஷன் போகிற பேசேஜ், கடைசியாக ஹோல்ட் ஆகிற பேசேஜ்க்கு பேர் ரெக்டம். அந்த ரெக்டம்லேருந்து வெளியில் வர்றது தான் ஆசனவாய். அதுக்கு பேர் தான் ஏனல் கெனால் ஆர் ஏனஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ தூரம் நம்ம அனாட்டமி தெரிஞ்சுட்டோம் இல்லையா? இந்த இன்டெஸ்டைன்ஸ்குள்ளே என்ன இருக்குது, நம்ம சாப்பிட்ற ஆகாரம் எப்படி வந்து அப்சர்வ் பண்ணுறது, என்ன இருக்குது அந்த இன்டெஸ்டைன்ஸ்குள்ளேனா, நம்பர் 1 லியூமென். லியூமென்னா என்ன? லியூமென்னா ஒரு சிறிய ஓட்டன்னு வச்சுக்கோங்களேன். அந்த லியூமென் வந்து இன்டெஸ்டைன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் அதோட கவரிங் தான் மியூகோசா அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது ரெண்டுமே தான் நம்ம சாப்பிட்ற ஆகாரம்லேருந்து நியூட்ரிஷன்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு பைல்ஸ், அப்படி இல்லைனா மெடிக்கல் லாங்குவேஜில் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்கிறது எப்போ வரும், எதனால வருது, இவ்வளோ தூரம் சீராக இருக்கிற ப்ராசஸ் எப்படி அஃபெக்ட் ஆகும், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஹெமராய்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒன் மோர் திங் ரொம்ப முக்கியம். நான் ஏனல் கெனால் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஏனல் கெனால் தான் அந்த மோஷன் போகிற பேசேஜ், இந்த ரெக்டம்லேருந்து ஏனஸில் வெளில நம்மளுக்கு தெரியாது. அந்த ஏனல் கெனாலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஏனல் கெனாலில் இன்டர்னல் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்டர்னல் பார்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏனல் அந்த ஆசன வாய்க்கு மேலே இருக்கிற பகுதியிலையும் கீழே இருக்கிற பகுதியிலையும் வாஸ்குலர் குஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. வாஸ்குலர் குஷன்ஸ்னால் என்ன? நம்மளோட எல்லா உடல் பகுதியிலையுமே பிளட் வெசல்ஸ் தான் இருக்குது. அது ஆர்ட்ரிஸ் ஆகட்டும் இல்லை வெயின்ஸ் ஆகட்டும், அதே தான் வாஸ்குலர் குஷன்ஸ்லையும் இருக்குது. வாஸ்குலர்னா ரத்த குழாய். ஸோ இன்டர்னலாக இருக்கும் போது அந்த வாஸ்குலர் குஷன்ஸ் ரொம்ப பெருசாகி வீக்கமாகி அந்த பைல்ஸ் வரும்போது என்னாகும், அது உள்ளேருந்து வெளியில் ஒரு டங் மாதிரி ப்ரொலாப்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்டர்னலாக நம்மளுக்கு பைல்ஸோ ஹெமராய்ட்ஸோ வந்து அது எப்படி பார்க்கணுன்னா நல்ல உருண்டையாக ஒரு பாயில் மாதிரி இல்லை கிரேப்ஸ் மாதிரி உருண்டையாக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வாஸ்குலர் குஷன்ஸ்லாம் தான் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணும் போது பைல்ஸாக நம்மளுக்கு வெளியில் தெரியறது. ஸோ கோயிங் ஆன் டு த நெக்ஸ்ட் டாபிக், நம்ம இப்போ வந்து அனாட்டமி பார்த்தாச்சு. இப்போ எதனால பைல்ஸ் இல்லை ஹெமராய்ட்ஸ் வருதுன்னு தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அதோட ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ரீசன் கான்ஸ்டிபேஷன் இல்லை மலச்சிக்கல். நம்ம சாப்பிட்றதெல்லாம் எப்படி வந்து ரெக்டமில் வருது அப்படின்னா, நம்மளோட குடல் பகுதி இருக்கு இல்லையா, அந்த குடல் பகுதி வந்து பெரிஸ்டால்சிஸ் அப்படின்ற ஒரு இன்வாலன்ட்ரி மோஷன். அது நம்மளுக்கு அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. இன்டெஸ்டைன்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடை, நம்ம இப்போ பீச்சுக்கு போனால் கடல் பார்ப்போம்ல, வேவ்ஸ் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி உங்களோட இன்டெஸ்டைனும் உள்ளுக்குள்ளேயே அந்த வேவ்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த சாப்பிட்ற சாப்பாடை வேஸ்ட் ப்ராடக்ட்ஸோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு அது புஷ் பண்ணிடும். அதுதான் நம்ம மோஷனாகவும் நம்ம வெளியில் புஷ் பண்ணுறோம். ஸோ இந்த பெரிஸ்டால்சிஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அது ஃப்ரீயாக மோஷன் பாஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே எசென்ஷியல். இந்த பெரிஸ்டால்சிஸ் எப்போல்லாம் வந்து அதுவும் ரெக்டம்லேருந்து ஏனல் கெனாலுக்கு வெளில புஷ் பண்ணுறது எப்போல்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, த ஃபர்ஸ்ட் ரீசன் கான்ஸ்டிபேஷன். ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஏன் கான்ஸ்டிபேஷன் வருது? ஒன்று, நம்ம தண்ணி வாட்டர் இன்டேக் ரொம்ப கம்மியாக இருக்குது, எதர் நம்மளை அடிக்குவேட்டாக ஹைட்ரேட் பண்ணிக்கிறது இல்லை. இல்லை 2, நம்ம நிறையா ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிட்றது இல்லை. அதாவது காய்கறி, கீரை, பழம் வெரைட்டி இல்லை நட்ஸ். நம்மளோட டயட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டார்ச், ஃபேட், பட் லெஸ் ஆஃப் ஃபைபர் ரிச் ஃபுட் அப்படின்னா, அண்ட் ஆல்சோ கப்பிள்டு வித்
லெஸ் வாட்டர் டெஃபினட்டாக கான்ஸ்டிபேட் ஆகும். அண்ட் ஆல்சோ நாட் ஜஸ்ட் நம்மளோட ஃபுட் சாப்பிடலனாலும் க்ரீன் லீஃபி வெஜிடபிள் சாப்பிடலனா மட்டும் கிடையாது, நம்ம நிறைய ஜங்க் ப்ராசஸ்ட் அண்ட் சோடா நிறைய நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துட்டா கூட our body will get dehydrated and it can lead to constipation. Apart from that, என்னெல்லாம் ரீசன் ஃபார் கான்ஸ்டிபேஷன் அண்ட் இல்லைனா பைல்ஸ் வரதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸசிவ் பாடி வெயிட். எக்ஸசிவ் பாடி வெயிட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரெக்னென்சியில் நம்மளோட அப்பர் பாடி வெயிட் எக்ஸசிவாக இருந்தாலோ, இல்லைனா வந்து நம்மளுக்கு லாங் ஸ்டாண்டிங் நம்ம வந்து ஒரு 2 days once இல்லை 3 days once தான் நீங்கள் மோஷன் பாஸ் பண்ணுறவங்களா இருந்தால், இதெல்லாம் தான் வந்து ரொம்ப சின்ன சின்ன காரணங்கள் which could lead on to கான்ஸ்டிபேஷன். ஸோ உங்கள் போகிற மோஷன் வந்து ஃப்ரீயாக போகாமல் ரொம்ப கெட்டியாகிடும். ஸோ கெட்டி ஆகிற மோஷன் என்ன ஆகும், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி கஷ்டப்பட்டு கான்ஸ்டிபேட்டடாக அதை பாஸ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க அண்ட் எக்கச்சக்கமான ப்ரெஷர் நீங்கள் போடுவீங்க. அப்போ அந்த கெட்டியான மோஷன் நீங்கள் ப்ரெஷர் போடும்போது என்ன ஆகும்னா, அந்த ஏனல் கெனாலில் இருக்கிற வாஸ்குலர் குஷன்ஸ் மேலே நல்லா ரொம்ப அழுத்தும். ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது அந்த வாஸ்குலர் குஷன்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கமாகும். அது வீக்கமாகி கீழே ப்ரொலாப்ஸ் வாய்ப்பு இருக்கு. அது இன்டர்னல் ஹெமராய்ட்ஸா இருந்தா அண்ட் எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸா இருந்தா அது வீக்கமாகலாம், இல்லைனா ப்ளீடிங்காக கூட இருக்கலாம். ஸோ இதனால தான் ஹெமராய்ட்ஸ்ன்றது உருவாகிறது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி இந்த லார்ஜ் இன்டெஸ்டைனும் ஸ்மால் இன்டெஸ்டைனும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த ஸ்ட்ரக்சர் மாதிரி இங்கே நீட்டின்னு இருக்குல்ல, அதுதான் அப்பெண்டிக்ஸ். ஸோ சீக்கம்லேருந்து இது என்டையர் திங் தான் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிறது தான் ஸ்மால் இன்டெஸ்டைன். இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் ஃபுல்லாக கீழே வந்து ரெக்டமில் ஓப்பன் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ரெக்டம் அண்ட் ஏனல் கெனால். இந்த ஹெமராய்ட்ஸ் வரும்போது என்ன ஆகும், நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்களா, அந்த ப்ளூ கலர் லைன்ஸ்லாம் தான் வெயின்ஸ். எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸில் அந்த வாஸ்குலர் குஷன்ஸ்ன்றது அந்த ப்ளூ லைன்ஸ் ப்ளஸ் அந்த பிங்க் கலர் ஃபேஷியா அந்த ஸ்கின் சுற்றி இருக்கிறது தான் வாஸ்குலர் குஷன்ஸ். அந்த எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ்னா வெளியிலேயே நம்மளுக்கு அது வீக்கமாக தெரியும். இப்போ எப்படி ரொம்ப வீக்கமாக இந்த வீடியோவில் தெரிகிற மாதிரி. இதுவே இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப கான்ஸ்டிபேட்டடாக மலச்சிக்கல் இருந்தால் ஸ்ட்ரெயின் பண்ணி நீங்கள் போகும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த இரத்த குழாய் அந்த வெசல்ஸ் ஆகட்டும் வீக்கமாகும். அது வீக்கமாகிறது மட்டும் இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் டிகிரின்னு நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு டிஷ்யூ வந்து ப்ரொலாப்ஸ் ஆகும். அந்த உள்ளே தான் அந்த ப்ரொலாப்ஸ் இருக்கும், அது வெளியில் தெரியாது. அப்படி இருந்ததுன்னா தட் இஸ் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் டிகிரி 1, தட் இஸ் ஃபர்ஸ்ட் டிகிரி. இதுவே செகண்ட் டிகிரி எப்போ ஆறுதுன்னா, நீங்கள் மோர் அண்ட் மோர் கான்ஸ்டிபேட் ஆகும்போது அந்த ப்ரொலாப்ஸ் ஆன டிஷ்யூ மோஷனோட சேர்ந்து வெளியில் ப்ரொலாப்ஸ் ஆகும். அப்போ ஆகும்போது மோஷன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டிஷ்யூவே தானாகவே திருப்பியும் உள்ளே போயிடும். அப்படின்னா அது செகண்ட் டிகிரி இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ். இப்போ தேர்ட் டிகிரினா என்னன்னா, நீங்கள் மலச்சிக்கலோட மோஷன் பாஸ் பண்ணும்போது அந்த ப்ரொலாப்ஸ் டிஷ்யூ நல்லா கீழே மோஷனோட அது புல்லாகி கீழே வரும். அது நீங்கள் உங்கள் ஃபிங்கரால் மட்டும் புஷ் பண்ணும் போது தான் அது மேலேயே உள்ளே போகும். ஸோ அது உள்ளே போயிட்டுனா உங்களால் புஷ் பண்ணிட முடியும் அண்ட் அது உள்ளேயும் போயிடும். பட் இதுவே ஃபோர்த் டிகிரினா என்ன, நீங்கள் மோஷன் பாஸ் பண்ணும்போது அந்த ஃபுல்லாகவே அந்த ப்ரொலாப்ஸ் டிஷ்யூ கீழே வந்துருதுன்னா நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும் அந்த டிஷ்யூவை உங்களால் உள்ளே செலுத்தவே முடியாது அண்ட் உள்ளேயும் போகாது. அது ப்ரொலாப்ஸாகவே வெளில உங்களுக்கு தெரியும். அதுதான் ஃபோர்த் டிகிரி ஆஃப் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ். இப்போ சிம்டம்ஸ்லாம் என்ன, இப்போ ஹெமராய்ட்ஸ் இல்லை பைல்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதோட அறிகுறிகள் என்ன, எப்போ உங்கள் டாக்டரை அணுகணும், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் பெயின். நீங்கள் ஒரு கான்ஸ்டிபேட்டட் ஒரு ரொம்ப மலச்சிக்கலோடு நீங்கள் தவிச்சு ஒரு மோஷன் பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த இடமே ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, பெயினோட தாண்டி ரொம்ப ஒரு பாயில்ஸ் மாதிரி சின்ன சின்ன ஒரு வீங்கின மாதிரி சர்க்கம்ஸ்கிரைப்டாக நல்ல ஒரு வீக்கமாக உங்களால் அந்த மோஷன் போகிற பேசேஜில் பார்க்கக்கூடிய உண்டு. மூணாவது, அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த வீக்கமான ஏரியாவில் ஸ்கின் கவர் பண்ணும்போது அந்த ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட்டடாகவோ இல்லைனா ரொம்ப இச்சியாக இருக்கலாம். நாலாவது, ரொம்ப முக்கியம், பெயின்லெஸ்ஸாக உங்களுக்கு ப்ளீடிங் பாஸ் பண்ணுறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மோஷன் போகும்போது நீங்கள் ஃப்ரெஷ் பிளட் உங்களோட கமோடில் நீங்கள் பார்த்தே இல்லை டாய்லெட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் டாக்டரை அணுகணும். அது வந்து பைல்ஸாக இருக்க வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் தாண்டி ஒரு கண்டிஷன் இருக்குது, அதுக்கு பேர் த்ரோம்போஸ்ட் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். த்ரோம்போஸ்ட் ஹெமராய்ட்ஸ்னால் என்ன, நம்மளோட அந்த ஹெமராய்ட்ஸ்லேயே அந்த பைல்ஸ் அந்த வீக்கத்துக்குள்ளேயே
பிளட் கிளாட் ஃபார்ம் ஆனால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது ரொம்ப அக்யூட்டாக இருக்கும். அதனால உயிருக்கு எந்த பாதிப்பும் பெரிய ப்ராப்ளமும் வராது. பட் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இச்சிங் அண்ட் அந்த ஏரியாவில் ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும் உட்காரத்துக்கு. ஸோ அந்த டைமில் உங்கள் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி அந்த இடத்த ஆன்டிசெப்டிக் லோஷனால் க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துருவாங்க. அந்த வீக்கமான இடத்த வெறும் ஒரு கட் பண்ணி ஒரு ஸ்கேல்பலால் சர்ஜிக்கல் ஸ்கேல்பலால் கட் பண்ணி அந்த பிளட் கிளாட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அந்த பிளட் கிளாட் ரிலீஸ் பண்ணிட்டாலே உங்களோட பெயின் வந்து சப்சைட் ஆகிடும். ஸோ இதெல்லாம் தாண்டி உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் போகும்போது ஜென்ரல் சர்ஜன்ஸ் தான் யூஸ்வலாக ஹெமராய்ட்ஸ் பார்ப்பாங்க. அவங்க பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்னெல்லாம் பண்ணுவாங்க, உங்களை எப்படி எக்ஸாமின் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய பேஷண்ட்ஸ் வந்து இதை நம்ம வந்து மோஷன் போகிற பேசேஜ் எக்ஸாமின் பண்ண போகிறாங்கன்னு அதை தவிர்க்கவே நிறையா பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப தள்ளி போடுவாங்க அவங்களோட டாக்டர் விசிட்டை. ஈவன் தோ அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்தால் கூட அது தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் வந்து உங்கள் டாக்டரை விசிட் பண்ணிங்கன்னா மைல்டாக அந்த ஃபஸ்ட் டிகிரியாக இருக்கும் போதோ இல்லைனா ரொம்ப மைல்டு ஸ்டேஜஸில் இருக்கும் போதே அதோட ட்ரீட்மெண்ட் ரொம்ப சுலபம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, உங்கள் டாக்டர் முதல்ல பார்க்கறதுன்றது பர் ரெக்டல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அது பிஆர் எக்ஸாமினேஷன் சொல்கிறது. பர் ரெக்டல்னா என்ன, எங்களோட கிளவ்ட் ஃபிங்கர்ஸ், அதாவது ஒரு ஸ்டெரைல் கிளவால் எங்கள் ஃபிங்கர்ஸ் நாங்கள் கவர் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸை கவர் பண்ணிவிட்டு ஒரு லோக்கல் அனஸ்தெட்டிக் ஜெல்லி யூஸ் பண்ணுவோம். ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கரெக்டாக நாங்கள் எக்ஸாமின் பண்ண போகிறோன்னா அந்த ஏனல் கெனாலில் சுற்றி ஒரு ஸ்ஃபிங்டர்னு ஒன்று இருக்கும், ஏனல் ஸ்ஃபிங்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து தானாகவே நம்மளை அறியாமையே வந்து அது சுருக்கிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பர் ரெக்டல் எக்ஸாமினேஷன்றது ஃபஸ்ட்டு எக்ஸ்டர்னலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம இன்டர்னலாக அந்த கிளவுட் ஃபிங்கரை நம்ம ரெக்டம்குள்ளே நம்ம ஒரே ஒரு ஃபிங்கர், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரை உள்ளே விட்டு நல்ல ஜெல்லியோடு நம்ம உள்ளே விட்டு பெயின்ஃபுல்லாக இல்லாமல் பார்த்து நம்ம எக்ஸாமின் பண்ணுறது உண்டு. ஸோ அந்த ஸ்ஃபிங்டரை சுற்றி ஃபஸ்ட்டு எதான எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் எதான ஸ்வெல்லிங் இருக்கான்னு பார்ப்போம். அப்புறம் உள்ளே நம்ம எக்ஸாமின் பண்ணி இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் எதான இருக்கான்னு பார்ப்போம். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம என்னதான் நம்ம எக்ஸ்டர்னலாக பார்த்தாலும் முன்னாடி காலத்துலலாம் ஏனோஸ்கோப்பின்னு பண்ணிட்டு இருந்தோம். அதாவது ஏனஸை நாங்கள் பார்க்கறது. இப்போது நாங்கள் வந்து ரொட்டீனாக பண்ணுறது வந்து சிக்மாய்டோஸ்கோப்பி இல்லைன்னா கொலனோஸ்கோப்பின்னு சொல்கிறது. சிக்மாய்டோஸ்கோப்பின்னா அந்த பேர்லேயே இருக்கு இல்லையா, ஸ்கோப்பினாலே ஏதான ஒன்று ஒரு டியூப் போட்டு இல்லை ஒரு கேமரா வச்சு பார்க்கறதுக்கு பேர் தான் ஸ்கோப்பி. அது லேப்ரோஸ்கோப்பி, ஹிஸ்ட்ரோஸ்கோப்பின்னு எல்லாருக்குமே அது அந்த வார்த்தை இப்போ தெரியறது. சிக்மாய்டோஸ்கோப்பின்னா நம்ம சிக்மாய்ட் கோலன் வரைக்கும், அதாவது அந்த ரெக்டம் சிக்மாய்டு அந்த லாஸ்ட் பகுதி ஆஃப் தி லார்ஜ் இன்டெஸ்டைனை பார்க்கறது வரைக்கும் தான் சிக்மாய்டோஸ்கோப்பி, அந்த கேமரா வச்சு பார்க்கறது. இதுவே கொலனோஸ்கோப்பி அப்படின்னா ஒரு என்டையர் நம்மளோட பெருக்குடலை பார்க்கறதுக்கு பேர் தான் கொலனோஸ்கோப்பி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம எவ்வளோ தூரம் நம்மளுக்கு இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் இருக்குது, நம்ம கோலனில் பெருக்குடலில் வேறு எதான ப்ராப்ளம் இருக்கா, பாலிப்ஸ் இருக்கா, இல்லை அடைப்பு இருக்கா, அதெல்லாம் பார்க்கறது இந்த கொலனோஸ்கோப்பியில் தான் நம்மளுக்கு தெரியும். சரி, இப்போ ஒரு டாக்டரை பார்த்தாச்சு, டெஸ்ட் எல்லாமே பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப், ட்ரீட்மெண்ட் என்ன உங்கள் டாக்டர் ஆஃபர் பண்ணுவாங்க. எல்லா வாட்டியும் சர்ஜரி தான் ட்ரீட்மெண்ட்டுன்னு கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்களோட ஹோம் ரெமெடிஸ், அதாவது வீட்லேயே உங்களால் என்ன பண்ண முடியும், இல்லை மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறது, தட்ஸ் கால்ட் கன்சர்வேட்டிவ் மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். இது ரெண்டுத்தையும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் டாக்டர் வீட்லேயே உங்களால் என்ன பண்ண முடியும்னு சொல்கிற ஸ்டெப்ஸை நான் சொல்கிறேன். நம்பர் 1, ஃபஸ்ட்டு உங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நீங்கள் தண்ணி அட்லீஸ்ட் மினிமம் 2 to 3 liters ஆஃப் வாட்டர் இன்டேக் பர் டே இஸ் மஸ்ட். நம்பர் 1. 2, உங்களோட டெய்லி ஃபுட்டில் நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், காய்கறி, பழம், கீரையை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கணும். நம்பர் 3, அவாய்ட் சோடாஸ், அதாவது ஜங்க், ப்ராசஸ் ஃபுட், உங்களை ரொம்ப டீஹைட்ரேட் பண்ணுற சப்ஸ்டன்சஸை தான் உங்கள் ஃபுட்டில் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4வது, முக்கியமாக உங்கள் மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு உங்களுக்கு ஸ்டூல் சாஃப்ட்னஸ்ன்னு இருக்குது, அதாவது பவுடர் ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது, இல்லை சிரப் ஃபார்ம்ஸ்லேயும் இருக்குது. அது உங்கள் டாக்டர் உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வார்ம் பாத் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா அதுக்கு மெடிக்கலாக நாங்கள் சொல்கிறது பேர் சிட்ஸ் பாத் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, அந்த சிட்ஸ் பாத்துன்னா வேறு எதுவுமே கிடையாது. ஒரு பெரிய வட்டா ஒரு பேசன் மாதிரி எடுத்துட்டு நம்ம நார்மல் ஹாட் வாட்டர், கொஞ்சம் வார்ம், ரொம்ப ஹாட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹாட் லியூக்வார்ம் வாட்டர் சொல்லுவோம். வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து எதர் உங்கள் டாக்டர் கொடுக்குற அந்த சொல்யூஷன் அதை நீங்கள் ஒரு மூடி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் கம்ஃபர்டபுளாக உங்களோட மோஷன் போகிற பேசேஜில் நீங்கள் உட்காந்துக்கலாம். இல்லை நீங்கள் உங்கள் ஹிப்பை, லோவர் பார்ட் ஆஃப் யுவர் பாடியை அதில் ரெஸ்ட் பண்ணலாம். இது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 2 to 3 times a day கூட தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இதையும் சேர்த்து இந்த சிட்ஸ் பாத்தையும் தாண்டி உங்கள் டாக்டர் வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் போது லோக்கல் அனஸ்தெட்டிக் ஜெல்லிஸ் ஆர் க்ரீம்ஸ் கூட உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க இமீடியட் பெயின் ரிலீஃப்க்கு.
இவ்ளோ திங்ஸ் இந்த இந்த ஹோம் ரெமெடிஸ் இதில் எல்லாத்தையும் பண்ணியும் உங்களுக்கு ஹெமராய்ட்ஸ் ரெக்கரண்ட்டாக இருக்குது, இல்லை ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா தான் உங்கள் டாக்டர் வந்து சர்ஜிக்கல் தெரப்பியை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ சர்ஜிக்கல் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன் வந்து முன்னாடி காலத்துலலாம் ரப்பர் பேண்ட் லைகேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன, அது பேரே ரொம்ப நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு இல்லையா. ரப்பர் பேண்ட் லைகேஷன் அப்படின்னா முன்னாடி காலத்தில் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுற ப்ரொசீஜர். அதில் இந்த ஸ்வெல்லிங், அதாவது உங்கள் ஹெமராய்ட்ஸ் சுற்றி ஃபஸ்ட்டு லோக்கல் அனஸ்தீசியா இன்ஜெக்ட் பண்ணிடுவாங்க. இன்ஜெக்ட் பண்ணோன்னே அந்த ஏரியா ஃபுல்லாகவே மரத்துடும், நம்ப ஆகிடும். நம்ப ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரி, ஒரு டோனிக்கே மாதிரி எங்கள் கிட்ட இருக்கும். அதை அந்த ஸ்வெல்லிங்கில் டைப் பண்ணுவாங்க. அதோட இப்போ ஒரு கிரேப்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு திராட்சையோட ஸ்டாக் எப்படி இருக்கோ அதோட நுனியில் போய் அந்த ரப்பர் பேண்டை டைப் பண்ணுவாங்க. அந்த ரப்பர் பேண்டை டைப் பண்ணி ஃபுல்லாகவே அந்த ஸ்கேல்பலால் மற்ற பகுதியை கட் பண்ணிடுவாங்க. அந்த கட் பண்ணி எடுத்த உடனே ராவாக ஓப்பனாக இருக்கிற பகுதியை தையல் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் முன்னாடி காலத்தில் ரப்பர் பேண்ட் லைகேஷன் அப்படின்னு நாங்கள் பண்ணது உண்டு. ஆனால் இப்போ ரீசெண்டாக ரொம்ப வருஷமாகவே லேசர் தெரப்பியும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இட் இஸ் பெயின்லெஸ். உங்களுக்கு உங்களோட ஹாஸ்பிட்டலைசேஷன் டைமும் ரொம்பவே கம்மி. ரெக்கவரி டைம் இஸ் ஆல்சோ ஃபாஸ்டர். எனி திங் விச் வி டூ வித் லேசர், அந்த ரெக்கவரி டைம் வில் பி ஃபாஸ்டர். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கறது தான் ஹெமராய்டெக்டமி. இந்த டிஷ்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்டர் லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்துட்டு ஒரு ஃபோர்செப்ஸால் அந்த டிஷ்யூவை புல் பண்ணி ஸ்கேல்பலால் அந்த டிஷ்யூவை எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அந்த ப்ரொலாப்ஸ் டிஷ்யூ வெளியில் வந்ததுக்கப்புறம் எய்தர் அந்த ஊன் ஸ்மாலாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம் ஹீல் ஆகிறதுக்கு, இல்லைனா சூச்சர்ஸோ, இல்லைனா அந்த பேட், ஒரு காஸ் பேடோ, இல்லைனா ஒரு வெஜ் மாதிரி போட்டு அந்த ஓப்பன் ரா ஊண்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போ யாருக்கெல்லாம் வந்து இந்த சர்ஜிக்கல் தெரப்பி நம்ம சொல்லுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன் இந்த 3rd or 4th டிகிரி ஆஃப் இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இல்லைனா எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸை ரொம்ப பெருசாக இருக்கிறவங்க, அண்ட் ஆல்சோ மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் நிறைய முறை கொடுத்து ஃபெயில் ஆனவங்களுக்கு தான் இந்த சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் நாங்கள் பண்ணுவோம். இது ஹெமராய்டெக்டமின்றது ஓப்பனாக நம்ம ஸ்கேல்பல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது இல்லையா. இதுவே இப்போ ரீசெண்டில் நான் சொன்ன மாதிரி லேசர்லையும் பண்ணுவோம். டயோட் லேசர் இல்லைனா இன்ஃப்ராரெட் கோயாகுலேஷன் தெரப்பியில் பண்ணுவோம். அதில் என்ன பண்ணுவோன்னா, ஏனல் கெனாலுக்குள்ளே அந்த லேசர் பீமை நாங்கள் உள்ளே அமைச்சு அந்த ஹெமராய்ட்ஸோட blood சப்ளையை கட் ஆஃப் பண்ணிடுவோம். ஒன்ஸ் அந்த பிளட் சப்ளை கட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த ஹெமராய்ட்ஸ் தானாகவே சுருங்கி அது ஷ்ரிங்க் ஆகி ஷ்ரிவல் ஆகிடும், அதாவது சுருங்கி போய் கீழே விழுந்துடும். ஸோ இதுதான் வந்து லேசர் தெரப்பியாகவும் பண்ணுவோம். அண்ட் லேசருக்கு ஆல்வேஸ் வந்து ஷார்ட்டர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே உண்டு, குயிக்காகவும் உங்களால் ரெக்கவர் ஆக முடியும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த வீடியோவில் நான் குயிக்காக டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ் வித் பைல்ஸ் ஆர் ஹெமராய்ட்ஸ்னால கஷ்டப்படுறவங்களுக்கு நான் இப்போ குயிக்காக ஒரு ரீகேப் பண்ண போகிறேன். இப்போ டூஸ், நிறைய தண்ணி குடிங்க, எக்கச்சக்கமான ஃபைபர் உங்களோட டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் பாத்ரூம் போயிட்டு வரும்போது ஒரு டேம் டாய்லெட் பேப்பரால் உங்கள் அடி பகுதியை வைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்ததுன்னா தாராளமாக பேராசிட்டமால் டேப்லெட்ஸ் உங்கள் டாக்டருக்கு கேட்டுட்டு எடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த நான் சொன்ன வார்ம் அண்ட் சிட்ஸ் பாத் மறக்காமல் நீங்கள் உங்களோட பெயின் அண்ட் இச்சிங் இருக்கும் போது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கிற சமயத்தில் அந்த லோக்கல் ஏரியாவுக்கு கொஞ்சம் ஈஸ் அவுட் ஆனுன்னா ஐஸ் பேக் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் சப்போஸ் உங்களுக்கு எதான டிஷ்யூ ப்ரொலாப்ஸ் ஆகிற மாதிரி தெரியறதுன்னா அதை மெதுவாக ஜென்டிலாக ஹேண்ட்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை உள்ள செலுத்த ட்ரை பண்ணுங்கள். ப்ராப்பராக உங்களோட டயட்டை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் மினிமம் 30 to 45 minutes a day நீங்கள் பார்த்துட்டு உங்களோட வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் பண்ணி அண்ட் ஆல்சோ கட் டவுன் ஆன் caffeine and alcohol to avoid constipation, you will definitely be better off with your piles or hemorrhoids. Don'ts என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா, do not wipe your, நீங்கள் மோஷன் போனதுக்கப்புறம் ரொம்ப ஹார்டாக உங்கள் பாத்ரூம் போகிற பேசேஜை வைப் பண்ணாதீங்க. அண்ட் do not urge, அதாவது do not ignore your urgeன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு மோஷன் போகணுன்னு இருந்ததுன்னா அதை ஹோல்ட் பண்ணி வச்சுக்காதீங்க. உங்களுக்கு மோஷன் போகணுன்னா பக்கத்தில் இருக்கிற வாஷ்ரூமோ ரெஸ்ட் ரூமோ பார்த்துட்டு யூஸ் பண்ணிடுங்க. ரொம்ப நீங்கள் வந்து அதை ஹோல்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய நீங்கள் ஹோல்ட் பண்ண ரொம்பவே ஹார்ட் ஆகிடும் உங்களோட மோஷன், அப்புறம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் பாஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் do not push, இப்போ ரொம்ப உங்களுக்கு ஹார்டாக இருக்குன்னு தெரிஞ்சால் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி புஷ் பண்ணாதீங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய பேருக்கு இந்த காஃப் மெடிசன் சிரப்ஸில் வரும், அந்த காஃப் மெடிசன்லேயும் கோடின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. அவங்க காஃப் சிரப்பில் கோடின்னு ஒன்று சப்ஸ்டன்ஸ் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா தட் குட் ஆல்சோ காஸ் கான்ஸ்டிபேஷன். நாட் ஓன்லி
கோடின் உங்களோட பெயின் கில்லர்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்து ஈவன் கால்சியம் டேப்லெட்ஸ், டே டு டே நிறைய பேர் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த கால்சியம் டேப்லெட்ஸ்னால கூட கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருந்ததுன்னா உங்கள் டாக்டரை மறக்காமல் அணுகுங்க, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் எப்படி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும்னு. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், உங்களுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்கள் டாக்டரை உடனே அணுகுங்க. பிகாஸ் earlier the better, and that too for hemorrhoids. நீங்க எவ்வளோ சீக்கிரம் உங்க டாக்டரை அணுகுறீங்களோ அவ்வளோவே ரொம்ப சிம்பிளா இருக்கும் அதோட சொல்யூஷன். ஸோ இந்த பிரச்சனைனால உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் யாரான சஃபர் பண்றாங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா do share this video with them, and we are coming up with more and more informative videos. Stay tuned.